வணக்கம். இன்னைக்கு வீடியோல நிஃப்டியோட அனாலிசிஸும் பிளஸ் நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால சென்செக்ஸையும் சேர்த்து இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து லேர்னிங் பர்பஸுக்காக தான். உங்களோட ஓன் அனாலிசிஸையும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோவில் போகலாம். ஸோ நம்ம நேற்றுக்கு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டி தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு. தொடர்ந்து நிஃப்டி கீழே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கண்டினியூ பண்ணி 700 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 730 இருந்து 700 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அன்னத்துக்கு வீடியோல சொல்லியிருந்தோம். ஓகே, இன்னைக்கு ப்ராப்பரா நிஃப்டி அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கீழே தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம டெலகிராம்ல லைவாவே இதை அப்டேட் பண்ணியிருந்தோம். லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த ரேஞ்சில இருந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் இதுல இருந்து இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ அடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துருந்துச்சு. அதில் பிரேக்கப் கொடுக்கணும். மறுபடியும் இது வரைக்கும் 765 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா 765 66 ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி வர்றதுக்கான இன்னைக்கோட டார்கெட்டாக கொடுத்துருந்தோம். கரெக்டாக நிஃப்டி அது வரைக்கும் தான் வந்துருந்துச்சு. கிட்ட இதில் நம்ம கொடுத்த 66 கிட்ட வரைக்கும் இது வரைக்கும் வந்துருந்துச்சு. ஒரு 71 வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 6 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல அதுல இருந்து சப்போர்ட் எடுத்துச்சு. ஆனா இது வரைக்கும் வந்து நிஃப்டி வந்து என்ன சொல்றது, இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு நல்ல என்ட்ரி அமைஞ்சது. ஆனா இதுக்கு அப்புறமா வந்து ஃபுல்லாவே ஒரு சைட் வைஸாவே முடிஞ்சது. இதுல ஒரு நல்ல என்ட்ரி, அப்புறம் இந்த சோனை பிரேக் பண்ணும்போது இதுல ஒரு 3 கேண்டில் என்ட்ரி கிடைச்சது. அதுக்கப்புறமா இதுல இருந்து ஃபுல்லா சைட் வைஸ் தான். பட் ஸ்டில் இங்க இருந்து மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து நமக்கு கொடுத்த டார்கெட்ல வந்து நிஃப்டி வந்து கரெக்டா டச் ஆகி இந்த ஜோன்ல நிக்குது. ஓகே, இதுல இருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இப்போ இதுதான் கொடுத்துருந்தோம். 760ங்கிற ரேஞ்சு தான் கொடுத்துருந்தோம். இது வரைக்கும் வந்துட்டு கிட்ட வந்துட்டு அந்த ரேஞ்சை ரெஸ்பெக்ட் பண்ணி அது வரைக்கும் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. பெர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு எந்த மாதிரி இருக்கலாம்னா நிஃப்டி தொடர்ந்து நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே ஆல்ரெடி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே ஆல்ரெடி வந்து நிஃப்டி தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் தான் கண்டினியூ பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இப்போதைக்கு நிஃப்டி 700 730ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் மறுபடியும் நாளைக்கும் ஒரு ரேஞ்ச் ஆக்ட் பண்ண போகுது. ஸோ நிஃப்டி நாளைக்கு இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் டைரக்டா இந்த ஜோனுக்கு தான் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இதுல இருந்து இந்த ஜோனுக்கு தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல 25,800 ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்ல தான் நைட் ஃபுல்லா சைட் வைஸ்ல மார்க்கெட் போச்சு. ஓகே, அந்த சப்போர்ட்டை டச் பண்ணி தான் நைட் ஃபுல்லா சைட் வைஸ் போயிருந்துச்சு. ஸோ நாளைக்கு இது கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்துல, இந்த 800 கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்துல, இல்ல இந்த ஓப்பன் ஆகி இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல, இந்த 800 பிரேக் பண்ணும் பட்சத்துல டேரக்டா நிஃப்டியோட அடுத்த டார்கெட் வந்து இந்த 730 700 to 730ங்கிற ரேஞ்ச் தான் அடுத்த டார்கெட்டா நிஃப்டிக்கு ஆக்ட் ஆகும். இந்த சோனு தான் நிஃப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இந்த ஜோன் பிரேக் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். பிரேக் பண்ணும் பட்சத்தில் 700 பிரேக் பண்ணணும். 700 பிரேக் பண்ணி நிஃப்டி தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி 500 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கே 500 வரும்னு சொல்லல, வர நாட்கள்ல 500 வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எதனால அப்படிங்கறது நம்மளோட வீக்லி வீடியோல தெளிவா, வீக்லி அனாலிசிஸ் வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது. நிஃப்டி ஒரு சேனல் பேட்டர்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ராப்பரா கீழே போயிட்டு இருக்கு அப்படிங்கறத வீக்லி எக்ஸ்பைரி வீடியோல நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோல கொடுத்துறேன். அதையும் ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டியது நிஃப்டி 700க்கு வரும். 730 இதுல இருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் நாளையோட லெவல்ஸா இருக்க போகுது. ஏதாவது அப்டன்ஸ் வருமா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ரேஞ்ச். இதுல இருந்து இதுக்கு மேல 800ங்கிற ஒரு சப்போர்ட்டா இருக்குல்ல, இந்த சப்போர்ட்டுக்கு மேல ஓப்பன் ஆகும் பட்சத்துல மேபி இதை ரீடெஸ்ட் பண்றதுக்காக போகலாம். இந்த சோன் நம்ம ரீடெஸ்ட் பண்றதுக்காக போகலாம். பட் அதுலயும் கூட இமிடியேட் ரெசிஸ்டன்ஸா இந்த ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். 25,870ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் போகலாம். இதுல ஒரு சைட்வேஸ் எடுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்துல மேக்ஸிமம் ட்ரெண்ட் வந்து 25,950. ஓகே, அதை தாண்டி போறதுக்கான எந்த பாசிபிலிட்டிஸும் இல்லை இப்போதைக்கு. அதுல ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது வரைக்கும் வேணா போகலாம். ஆனா அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் டவுன் ட்ரெண்ட் தான் வரணும். மோஸ்ட்லி டவுன் ட்ரெண்ட் தான். ஓகே, ஸோ இதுல இருந்து நிஃப்டி இந்த பேட்டர்ன்ல இப்படியே இது பிரேக் பண்ணி 800 பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறமா 700 730ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்துல நிஃப்டி தொடர்ந்து அடுத்தடுத்த லெவல்ஸான 550 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் வந்து 25,700 to 730ங்கிற ரேஞ்ச் தான். அதுக்கு கண்டிப்பா நிஃப்டி வரதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதை பிரேக் பண்ணதா இல்லையான்னு பார்ப்போம். பிரேக் பண்ணிச்சுன்னா தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது சேஞ்ச் இருக்கும் பட்சத்துல ப்ராப்பரான இன்ட்ராடே டார்கெட்ஸ் டெலிகிராம் சேனல்ல நாளைக்கு லைவ் அப்டேட் பண்றேன். அடுத்து சென்செக்ஸை குயிக்கா பார்த்துக்கலாம். நாளைக்கு சென்செக்ஸ்ல எக்ஸ்பைரி இருக்குல்ல, சென்செக்ஸையும் பார்த்துடலாம். சென்செக்ஸ் வந்து ஒரு 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 நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் இப்போ வந்து வந்து க்ளோஸ் ஆகி நிற்குது. 84,540ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் தான். அதை பிரேக் பண்ணாலும் கூட அந்த ரேஞ்சை டச் பண்ணி அதுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு இன்னைக்கு. ஓகே,
ஸோ இப்போ சென்செக்ஸ்ல பார்த்தோம்னா இதுக்கு அடுத்த லெவல் ஆட்டு வந்து இமீடியட் சப்போர்ட் வந்து 84,030 இருக்கு. ஓகே, 84,030-40ங்கிற ரேஞ்ச் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வீக்லி சப்போர்ட். இதை இமீடியட்டா பிரேக் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ சென்செக்ஸ் கீழே வரும் பட்சத்துல மேக்ஸிமம் இது வரைக்கும் வரலாம். 84,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும், 84,030ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் சென்செக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் இது வரைக்கும் தான் வரதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வீக்லி சப்போர்ட்டா இருக்குன்னு இதை பிரேக் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. சப்போஸ் பிரேக் பண்ணிடுச்சுன்னா கூட மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி இதுக்குள்ளேயே க்ளோசிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 84,000ங்கிற ரேஞ்சுக்குள்ளே க்ளோசிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி லெவலா 84,030ங்கிற ரேஞ்ச் வந்து ஆக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேளை அப் ட்ரெண்ட் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருந்து எது வரைக்கும் போலாம்னா இந்த ரேஞ்சில இருந்து இதுக்கு மேல ஓப்பன் ஆகும் பட்சத்துல மேக்ஸிமம் இது வரைக்கும் போகலாம். 84,950 வரைக்கும் போகலாம். அதுதான் அவருடைய இமீடியட் சப்போர்ட். இதை தாண்டி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நான் இப்போதைக்கு பார்க்கல. ஓகேவா, ஸோ தொடர்ந்து அப்டேட் கொடுக்கணும்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். 84 இப்போ அந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 84,970 இருக்கு. இதை பிரேக் பண்ணாத பட்சத்துல எந்த அப்டெண்டுக்கும் வாய்ப்பு இல்லை. இதுல போய் பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் திரும்பி இந்த ஜோனை பிரேக் பண்ணி நிஃப்டி இந்த ஜோனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. 84,000ங்கிற ஜோனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி ரேஞ்ச் வந்து 84,030 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் லைவான லெவல்ஸ் நாளைக்கு டெலிகிராம்ல லைவ் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.